அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இந்த நாளிலே நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் பகுதியை தொடர்ந்து ஞானத்திற்கு புகழுரை. ஞானம் அழைக்கின்றதென்றோ, மெய்யறிவு குரல் எழுப்புகிறதென்றோ, வழியருகே உள்ள உயரமான இடத்திலும் தெருக்கள் கூடும் இடத்திலும் அது நிற்கின்றது. நகருக்குள் நுழையும் வாயிலருக்கு நகர வாயிலை நெருங்கும் இடத்தில் அது நின்று கொண்டு இவ்வாறு உரத்து சொல்லுகிறது: மானிடரே, உங்களுக்கே நான் இதை உரைக்கின்றேன், ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லுகின்றேன். முன்மதியற்றோரே, விவேகமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மதிகேடரே, உணர்வை பெறுங்கள். நான் சொல்வதை கவனியுங்கள். மிக தெளிவாக சொல்கின்றேன். நான் ஒளிவு மறைவின்றி கூறுகின்றேன். ஏனெனில் என் வாய் உண்மையே பேசும். பொல்லாங்கான பேச்சு என் நாவுக்கு அருவருப்பு. என் வார்த்தைகளை எல்லாம் நேர்மையானவை, உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை. உணர்வாற்றல் உள்ளோருக்கு அவை யாவும் மிக தெளிவு. அறிவை அடைந்தோருக்கு அவை நேர்மையானவை. வெள்ளியை விட மேலான என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பசும்பொன்னை விட மேலாக அறிவை விரும்புங்கள். பவளத்திலும் ஞானமே சிறந்தது. நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது. நானே ஞானம். நான் விவேகத்தோடு வாழ்கின்றேன். அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன். ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்க செய்யும். ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன். திட்டம் இடுவதும் நானே, இட்டதை செய்வதும் நானே. உணர்வும் நானே, வலிமையும் எனதே. அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால், ஆட்சியாளர் சட்டம் இயற்றுவதும் என்னால், அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே. உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னாலே. எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்தும் நலமும் உண்டு. என்னை அடைந்தவர்கள் பெரும் பயன் பசும்பொன்னை விட சிறந்தது. என்னை அடைந்தவர்கள் பெரும் பயன் பசும்பொன்னை விட சிறந்தது. என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது. நான் நேர்மையான வழியை பின்பற்றுகின்றேன். என் பாதை முறையான பாதை. என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன். அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன். ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே பழங்காலத்தில் எதையும் படைக்க முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலை நிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்பொழுது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். நான் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகள்களை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலை நிறுத்தின பொழுது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த பொழுது நான் அங்கே இருந்தேன். உலகத்தின் மேகங்களை அவர் அமைத்த பொழுது, கடலில் ஊற்றுக்களை அவர் தோற்றுவித்த பொழுது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்த பொழுது, பூ உலகிற்கு அவர் அடித்தளமிட்ட பொழுது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாக இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்பொழுதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். எனவே பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர். நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள். அதை புறக்கணியாதீர்கள். என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று, என் கதவு நிலையருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர். என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர். ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும். என்னை தேடி அடையாதோர் தமக்கு கேடு வருவித்து கொள்வர். என்னை வெறுக்கும் அனைவரும் சாவை விரும்புவோர் ஆவர். பகுதி 9 தொடர்ந்து வாசிக்கலாம். ஞானமும் மதிகேடும். ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கின்றது.
அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டு விடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இகழ்வாரை திருத்த முயல்வோர் அடைவது ஏளனமே, பொல்லாரை கண்டிப்போர் பெறுவது வசைமொழியே. இகழ்வாரை கடிந்து கொள்ளாதே, அவர்கள் உன்னை பகைப்பார்கள். ஞானிகளை நீ கடிந்து கொண்டால் அவர்கள் உன்னிடம் அன்பு கொள்வர். ஞானிகளுக்கு அறிவுரை கூறு, அவர்களது ஞானம் வளரும். நேர்மையாளருக்கு கற்றுக்கொடு, அவர்களது அறிவு பெருகும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு. என்னால் உன் வாழ்நாள்கள் மிகும், உன் ஆயுட்காலம் நீடிக்கும். நீங்கள் ஞானிகளாய் இருந்தால் அதனால் வரும் பயன் உங்களுக்கு உரியதாகும். நீங்கள் ஏளனமாய் செய்வோராய் இருந்தால் அதனால் வரும் விளைவை நீங்களே துய்ப்பீர்கள். மதிகேடு என்பதை வாயாடின அறிவில்லாத எதற்கும் கவலைப்படாத ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடலாம். அவள் தன் வீட்டு வாயிற்படியிலோ நகரின் மேடான இடத்திலோ உட்கார்ந்து கொண்டு தம் காரியமாக வீதியில் செல்லும் வழிப்போக்கரை பார்த்து, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்பாள். மதிகேடரை பார்த்து, திருடின தண்ணீரே இனிமை மிகுந்தது, வஞ்சித்து பெற்ற உணவே இன்சுவை தருவது என்பாள். அந்த ஆள்களோ அங்கே செல்வோர் உயிரை இழப்பர் என்பதை அறியார். அவளுடைய விருந்தினர் பாதாளத்தில் கிடைக்கின்றனர் என்பது அவளுக்கு தெரியாது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமொழிகளின் புத்தகம் 8 மற்றும் 9 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாகாலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.